वेदांतदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 27 இருந்துருக்கும். இதுவரைக்கும் நம்ம 51 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். ரகுவம்சத்துல பிரதம சர்க்கத்துல 51 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியா நாம பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன? சேகாந்தே முனிகன்யாபிகி தக்ஷணோஜித விக்ஷகம் விஸ்வாசாய விகங்கானாம் ஆலவாளாம்பு பாயினாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, ரிஷிகளின் பெண்கள் இருக்கா இல்லையா, அவ அந்த ஆசிரமத்தில் உள்ள சிறிய மரங்களுக்கு பாத்தி மாறி அமைச்சு அதுல நீரை அப்படியே ஊற்றிண்டே இருக்கா. அந்த பாத்தியில் உள்ள நீரை குடிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பறவைகள்லாம் விரும்புறது. அப்படி அச்சமின்றி அந்த பறவைகள்லாம் ஜலத்தை பருகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள்லாம் என்ன பண்றா, அந்த நீரை ஊற்றிய மறுகணமே அந்த மரத்தை விட்டு விலகி செல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கடைசியா பார்த்து முடிஞ்சிருந்த 51வது ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியமாக இருந்தது. கேட்கறதா? ஆடிபிளா இருக்கா? பாருங்க. அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 52, 53 and 54 3 ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சு நாம 3 ஸ்லோகமா பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இல்லையா? பாருங்க. அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வயா, பிரதிபதார்த்தா, அதே மாதிரி பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. ஸ்லோக நம்பர் 52. சம்பிரதி ஆசிரமே மிருகாணாம் ரோமந்தவர்தனம் வர்ணயதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். என்ன அப்படின்னாக்கா, அதாவது திலீபன் அந்த ஆசிரமத்தை நோக்கி போனா அந்த ஆசிரமத்தை அடைஞ்சிட்டான். அது சாயங்கால பொழுதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த ஆசிரமத்துல சில மான்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா, அதாவது முற்றம்னு சொல்லுவா இல்லையா, முற்றம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அந்த ஆசிரமத்தினுடைய முற்றங்கள்ல அப்படியே படுத்துட்டு அசை போட்டுட்டே இருந்துதான். எது? மான்கள்ல. அந்த முற்றங்கள்ல என்ன இருக்குனாக்கா, உலர்ந்திருந்த நீவார தானியம் அப்படிங்கிற ஒரு வகையான தானியத்தை என்ன பண்ணியிருந்தா, இப்போ வெயில்ல அதை காய வைப்பா, உலர்த்துவா. அது வெயில் கொஞ்சம் கொஞ்சமா மறைய மறைய என்ன பண்ணுவானாக்கா, அந்த வெயில் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த இடம் வரைக்கும் அதை என்ன பண்ணுவா, அந்த முற்றத்துல அந்த தானியங்களை மெல்ல மெல்ல அந்த வெயில் போற திசையெல்லாம் அப்படியே நகர்த்திண்டே போவாளாம். அப்படி அந்த உலர்ந்திருந்த நீவார தானியம் இருக்கு இல்லையா, அந்த தானியெல்லாம் வெயில் போயிடுத்து, சாயங்காலம் ஆயிடுத்துன்னா என்ன ஆகும், வெயில் போயிடும், அஸ்தமனம் ஆயிடும். அப்போ அந்த வெயில் சென்றுத்து அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்றா, அப்படியே ஒரு இடத்துல அப்படியே குவிச்சிருவாளாம். அதாவது குவித்து நெற்குவியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வெயில் அந்த சூரியன் மறைந்த பிறகு என்ன ஆகும், வெயில் சென்று விட்டதுனால ஒரே இடத்துல எல்லா இடத்துலையும் அப்படி அப்படி பரவலா இருந்த அந்த தானியங்களை ஒரு இடத்துல அப்படியே குவியலா குமிச்சு வச்சிருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு காட்சியை இங்க திலீபன் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். அப்படி சம்பிரதி ஆசிரமே மிருகானாம் ரோமந்த வர்தனம் வர்ணயதி, அது அசை போடுறது இல்லையா, அந்த மான்கள் அழகா அந்த முற்றத்துல படுத்துண்டு உட்கார்ந்துண்டு அழகா அசை போடுறது அப்படிங்கிற விஷயத்த இங்கே கவி வர்ணிக்கிறான். அப்படி அது அசை போடக்கூடிய பக்கத்துல அருகாமல் என்ன இருக்கு, அந்த நீவார தானியம், அந்த தானியத்தோட பெயர் நீவார தானியம்லாம் அப்படியே குவியலாக குவிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற விஷயத்த வர்ணிக்கிறா. பாருங்க என்ன, ஆதபாத்யத்ய சம்க்ஷிப்த நீவாராசு நிஷாதிபிஹி மிருகைஹி வர்த்தித ரோமந்தம் உடஜாங்கன பூமிஷு.
ஆதபாத்யய சம்க்ஷிப்த நீவாராசு நிஷாதிபிஹி மிருகைஹி வர்த்தித ரோமந்தம் உடஜாங்கன பூமிஷு அப்படிங்கிறது 52வது ஸ்லோகம். பதச்சேதா ஆதபாத்யய சம்க்ஷிப்த நீவாராசு, ஒரே பதம். ஆதபாத்திய சம்க்ஷிப்த நீவாராசுன்னு என்ன, அந்த நீவார தானியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆதபாத்திய சம்க்ஷிப்தா, அந்த சூரிய வெப்பமானது வெயிலானது மறைந்து விட்ட காரணத்தினால் என்ன பண்ணிட்டு இருக்கு? சம்க்ஷிப்த நீவார், சம்க்ஷிப்தனா ஒரே இடமா குவிக்கிறது இல்லையா? அதுக்குதான் என்னது? நீவாராசு, அந்த தானியங்களை சம்க்ஷிப்த ஒரு இடத்துல. எதுக்காக? ஆதபாத்திய சம்க்ஷிப்த, அந்த வெயில் போய்விட்ட காரணத்தினால். நிஷாதிபிகி, நிஷாதிபிகி அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்படின்னா எனக்கா படுத்திருக்கக்கூடிய, நிஷாதிபின்னா நாங்க படுத்துட்டு இருக்கு, அந்த நீவார தானியங்கள்லாம் குமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அருகாமையில நிஷாதிபிகின்னா என்னது அப்படின்னாக்கா படுத்திருக்கக்கூடிய மிருகைஹி, அந்த மான்களினால என்ன பண்ணப்படுறது தெரியுமா? பாருங்க, நிஷாதிபிகி மிருகைஹி வர்த்தித ரோமாந்தம் உடஜாங்கன பூமிஷு இது பதச்சேதா. அன்வயः ஆதபாத்யய சம்க்ஷிப்த நீவாராசு உடஜாங்கன பூமிஷு. உடஜன அந்த குடிசை இல்லையா? உடஜாங்கன பூமிஷு என்னது? அந்த ஆசிரமத்தில் உள்ள முற்றம், அந்த குடிசைகள், ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய உடஜாங்கன பூமிஷுன்னா அந்த முற்றம். அதுல நிஷாதிபிகி படுத்து கொண்டிருக்கக்கூடிய மிருகைஹி, மிருகைஹினா மான்களினால், வர்த்திதரோ மந்தம், வர்த்திதரோ மந்தம் என்ன அர்த்தம்? செய்யப்பட்ட அசை போடுதலை உடையதுமான. அப்படியே அந்த தானியங்களை மெல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும்? அந்த மாடுகள்லாம் அசை போடும் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி மான்கள்லாம் மெல்ல அசை போட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஆசிரமத்தை, ஆசிரமம் பிராபத்து, அந்த திலீபன் வந்தடைந்தான். இது அன்வயः. பிரதிபதார்த்தः ஆதபாத்திய சம்க்ஷிப்த நீவாராசு நாம சாயங்காலே யத்ர திருணதான்யானி ராஷீகிருதானி தத்ர, யத்ர தத்ர எங்கே அங்கே, எந்த இடத்தில், சாயங்காலத்தில், திருணதான்யானி நாம இந்த திருணதானியம் என்ன? புல் இல்லையா, கிராஸ், அது மூலமா வரக்கூடிய அந்த தானியங்கள் என்ன ஆகும்? ராஷீகிருதானி, ராசினா கூட்டம், சமூகமான ஒரு கூட்டமாக ஒன்றிணைக்கிறதுன்னு பேரு இல்லையா? அப்படி அந்த நீவார தானியங்களை என்ன பண்ற? வெயில் சென்று விட்ட காரணத்தினால் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆதபாத்திய சம்க்ஷிப்த நீவாராசு நாம சாயங்காலே யத்ர திருணதான்யானி ராஷீகிருதானி தத்ர இத்யர்த்தः. உடஜாங்கன பூமிஷு ஆசிரமஸ்ய அஜிர பூமிஷு, அதான் முற்றம்னு சொல்லுவாள். முற்றம் இல்லையா, ஆசிரமத்தில் நுழையும் போது அங்க இருக்கும், அதுக்கு முற்றம்னு பேரு. அதுக்குதான் உடஜாங்கன பூமிஷு ஆசிரமஸ்ய அஜிர பூமிஷு இத்யர்த்தः. நிஷாதிபிஹி நாம உபவிஷ்டைஹி, அங்க உட்காண்டிருக்கு இல்ல, உட்காந்து என்ன பண்றது? எது உட்காண்டிருக்கு? மிருகைஹி அரிணைஹி மான்கள். வர்த்திதரோமந்தம் நாம எய்ஹி சர்வ சர்வணம், சர்வ சர்வணம் அப்படியே அசை போடுறது, கடிக்கிறது இல்லையா, அப்படியே அசை போடுறது. அதுக்கு பேர் என்ன பேரு? சர்வ சர்வணம் கிரியதே ஸ்ம தம், அந்த மான்கள் இருக்கக்கூடிய ஆசிரமம், ஆசிரமத்தை, வசிஷ்டஸ்ய வாசஸ்தானம், ஆசிரமனா எது? வசிஷ்டஸ்ய வாசஸ்தானம் இத்யர்த்தः. அப்பேற்பட்ட அந்த ஆசிரமத்தை திலீபः பிராபத் நாம பிராப்தவான் இத்யர்த்தः இது பிரதிபதார்த்தः. இந்த 52வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அடுத்த பேஜுக்கு போயிட்டு பாருங்க. 52வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தः யத்ர ஆசிரமே சாயங்காலே பர்ணசாலானாம் சத்வர பிரதேசேஷு, சத்வர பிரதேசம் அந்த முற்றத்துல, திருணதான்யானி ராஷீகிருத்ய அந்த குவியலாக அந்த தானியங்கள் இருக்குல்ல, நீவார தானியங்களை ஒரு குவியலாக குவிக்கப்பட்டுள்ளதோ, ஸ்தாபிதானி ஆசன்னு குவிக்கப்பட்டுள்ளது. தத்ர அந்துக்கு அருகாமையில உபவிஷ்ய அமர்ந்து கொண்டு, ஆசிரமஸ்ய மிருகாக அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மிருகாக மான்கள், சர்வித சர்வணம், சர்வித சர்வணம்னா அசை போடுறது, குர்வந்தி ஸ்ம அசை போட்டு கொண்டிருந்தன.
ஏதாதிருஷம் வசிஷ்டஸ்ய ஆசிரமம், இப்பேற்பட்ட வசிஷ்டருடைய ஆசிரமத்தை ராஜா திலீபா, ராஜா திலீபன் பிராப்தவான், வந்தடைந்தார் அப்படிங்கிறது இந்த 52வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 53. 53வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பத விபாகம், அன்பயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி ஆசிரமே ஆகுதி கந்திம் தூமம் வர்ணயதி. மகாகவி காளிதாசன் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக வர்ணிச்சுட்டு இருக்கான். 52வது ஸ்லோகத்தை என்ன வர்ணிச்சான்? மான்கள்ல அசை போடுறத வர்ணிச்சான். அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துல அந்த ஆசிரமத்துல என்ன நடக்க போறதா, சாயங்காலமும் ஆகட்டும் காலை பொழுதாகட்டும் யாகங்கள் யஜ்ஞங்கள் நடைபெறும், ஹோமம்லாம் பண்ணுவா ஆசிரமத்துல. அப்படி ஆகுதி கந்திம் தூமம் வர்ணயதி, அந்த அக்னியில சேர்க்கப்பட்ட நெய், அந்த நெய் என்னவாருது அப்படின்னாக்கா அது அந்த அவிசாக சமர்ப்பிக்கப்பட்டு அதுல இருந்து ஒரு விதமான ஆகுதி கந்தம், அந்த ஓம அக்னியில அந்த நெய்யானது பஸ்மமாகி அதுல இருந்து ஒரு புகையானது எழுது. அந்த புகை அங்க இருக்கக்கூடிய குட்டச்ச எல்லா இடத்துலயும் பரவுறது. அதுல இருந்து ஒரு விதமான கந்தம் ஏற்படுறது, சுகந்தம். அப்பேற்பட்ட தூமத்தை உடையது. அந்த தூமமானது வரவேற்கிற மாதிரி இருக்கா. அந்த ஆசிரமத்துக்கு யாராவது வந்தால்னா அவளை புனிதப்படுத்துகிறது, அவ மேல பட்டு அவளை தூய்மையாக்குறது, மேலும் அவளை வரவேற்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆசிரமம் முழுக்க அந்த ஆகுதி கந்தின் தூமம் இருக்கு இல்லையா, அத இந்த ஸ்லோகம் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறார். என்ன பாருங்கோ, பாருங்கோ. அபியுத்திதாக்னிம் பிஷுனைஹி அதிதீனாம் சிரமோன்முகான் புனானம் பவனோத்தூதைஹி தூமைஹி ஆகுதி கந்திபிஹி. அபியுத்திதாக்னி பிஷுனைஹி அதிதீனா சிரமோன்முகான் புனானம் பவனோத்தூதைஹி தூமைஹி ஆகுதி கந்திபிஹி. இது ஸ்லோகா. 53வது ஸ்லோகம். பதச்சேதா. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ, திலீபன் அந்த ஆசிரமத்துக்கு போறான். அப்படி சென்ற பொழுது அந்த ஆசிரமத்துல ஹோமம் நடந்து கொண்டிருக்கான். ஹோமம் நடந்துருக்கு. அக்னியிலிருந்து அந்த எழுந்த புகை இருக்கு இல்லையா, அந்த புகை எப்படி இருக்கு, ஹோமம் செய்யப்பட்ட நெய் முதலிய பொருட்களின் மனம் கமழ்ந்தது, நறுமணத்தோட இருந்தது. மேலும் அந்த புகையானது அப்படியே காற்றுல பட்டு அந்த ஆசிரமத்தை அப்படியே ஃபுல்லா பரவி இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆசிரமத்தை நோக்கி வரக்கூடிய அதிதி இருக்கா இல்லையா, அவ மேல அந்த காற்று பட்டு அந்த தூமமானது பட்டு அவளை ரொம்ப பரிசுத்தமானவராக மாற்றியது. அத்தகைய புண்ணியகரமான ஆசிரமத்தை ராஜா வந்தடைந்தான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். பதச்சேதா அபியுத்திதாக்னி பிசுனைஹி அதிதீன் ஆசிரமோன்முகான் புனானம் பவனோத்தூதைஹி தூமைஹி ஆகுதி கந்திபிஹி. இது பதச்சேதா. அன்வயः அபியுத்திதாக்னி பிசுனைஹி பவனோத்தூதைஹி ஆகுதி கந்திபிஹி தூமைஹி ஆசிரமோன்முகான் அதிதீன் புனானம் ஆசிரமம் பிராப்தவான். அதாவது திலீபன் சென்ற சமயத்துல அந்த ஹோமமானது நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலிருந்து எழப்பட்ட புகை இருக்கு இல்லையா, அது ஒரு விதமான நறுமணத்துடன் காணப்பட்டது. மேலும் ஆசிரமத்திற்கு வரக்கூடியவரால மேல பட்டு அவளையும் புனிதமாக்கியது. அப்பேற்பட்ட ஆசிரமத்தை திலீபன் வந்தடைந்தான். இது அன்வயः. பிரதிபதார்த்தः அபியுத்திதாக்னி பிசுனைஹி நாம பிரஜ்வலிதானாம் அக்னீனாம் சூச்சகைஹி. அந்த யாகங்கள் பண்ணும் பொழுது அந்த அக்னி இருக்கும் இல்லையா, அந்த அக்னியில என்ன நடக்கிறதுனாக்கா அந்த யாக பொருட்கள் யாக திரவியங்கள் அதுல சேர்க்கிற, அதுல இருந்து என்ன ஆகுது, பவனோத்தூதைஹி அந்த புகையானது அங்க இருக்கக்கூடிய காற்றுடன் வாயுனா கம்பிதைஹி கலக்கிறதா.
அப்படி ஆகுதி கந்திபிகி அந்த அவனசிய கந்தேன யுக்தை, அது மட்டும் இல்ல ஒரு நறுமணத்துடன் சேர்கிறது. ஏன்னா அது ஹோமம் பண்ணப்பட்டது இல்லையா, அதனால அப்பேற்பட்ட தூமைகி தூம சமூகைகி அந்த புகை கூட்டமானது ஆசிரமோன்முகானு நம ஆசிரமம் பிரதி ஆகந்த்ரூனு ஆசிரமத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா, யாரவா அதிதீனு அபியாகதானு அந்த ஆசிரமத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் அதித்தின்னு பேர். அப்படி அபியாகதானு வரக்கூடியவர்கள் மீது புனானம் அவர்கள் மேல பட்டு, புனானம் என்ன பவித்ரி குர்வானம் அவர்களை தூய்மைப்படுத்துவர்களாக மாற்றியது. அப்பேற்பட்ட ஆசிரமம் வசிஷ்டஸ்ய வாசஸ்தானம் பிராபத் ராஜா திலீபः பிராப்தவான் இது பிரதிபதார்த்தः. பாவார்த்தः ஆசிரமே முனிஜனைஹி கிருதஸ்ய ஆசிரமத்துல முனிஜனங்களால கிருதஸ்ய செய்யப்பட்ட அவனஸ்ய கந்தேன யுக்தா தூமஹா அந்த யாகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அவிஸ் நெருப்பில் பட்டு இல்லையா அக்னியில கலந்து அதிலிருந்து கந்தேன யுக்தா ஒரு வாசனையுடன் கூடிய தூமஹா அந்த புகையானது வாயோஹோ காரணேன அந்த காற்று அந்த தூமத்தின் மேல பட்டு இதஸ்ததா பிரசுத்தா இங்கும் அங்கும் அப்படியே புகை பரவுறது. பிரசுத்தகான பரவியது. தம் அந்த தூமம் அந்த புகையை திருட்வா பார்த்துட்டு ஆசிரமே அவனம் சலதி இது மத்வா ஆசிரமத்துல ரொம்ப அது அப்படியே ஆசிரமத்தையே புனிதமாக்கினது. பொதுவா யாகம் பண்ணாலே அந்த ஆசிரமம் புனிதமாக தானே ஆகும் இல்லையா, நல்ல வைப்ரேஷன் அங்க இருக்கும் இல்லையா, அப்படிங்கிறத நினைச்சுண்டு யாரு ராஜா திலீபன் போறான் இல்லையா ஆசிரமம் பிரதி அதிதேயா ஆகச்சந்தி ஸ்ம அப்படி போகக்கூடிய அதிதியாக போகக்கூடிய அந்த ராஜா மீது என்ன பண்ணப்படுது, அது வீசியது, அது அவனையும் புனிதமாக்கியது. அப்பேற்பட்ட ஏதாதிருஷம் ஆசிரமம் இப்பேற்பட்ட ஆசிரமத்தை ராஜா திலீபா பிராப்தவான் அந்த ஆசிரமத்தை சென்றடைந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 53வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 54. 54வது ஸ்லோகம் என்ன பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய ரதாது அவதரணம் வர்ணயதி. இப்போ அந்த ராஜா அந்த ஆசிரமத்தை வந்தடைந்தான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் முதலையே 53வது ஸ்லோகம் பர்யந்தம் ஆசிரமம் பிராபத்து அப்படிங்கிற வாக்கியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே வந்து அந்த ரீதியில அது 53வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இப்போ 54வது ஸ்லோகம். இந்த 54வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, திலீபன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா தன்னுடைய மனைவியை ரதத்திலிருந்து கீழே இறங்கி அதற்கு பிறகு தானும் இறங்கினான் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இல்லையா. சம்பிரதி திலீபஸ்ய ரதாது அவதரணம். திலீபன் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சுதக்ஷிணாவை முதலில் இறக்கிவிட்டு பிறகு தானும் ரதத்தை விட்டு இறங்கினான் அப்படிங்கிறத மகாகவி காளிதாசன் இங்க வர்ணிக்கிறார் இந்த 54வது ஸ்லோகம் மூலமா. சம்பிரதி திலீபஸ்ய ரதாத்து அவதரணம் வர்ணயதி. ஸ்லோகம் என்ன, அதயந்தாரமாதிஷ்ய துர்யான் விஸ்ராமயேதி சஹ தாமவா ரோஹயத் பத்னி ரதாது அவததாரச்ச இது ஸ்லோகா. என்ன பார்த்தோம், இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவா இருக்கு, அத பிறகு சஹா அந்த திலீபகா துர்யான் அந்த குதிரைகளை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா களைப்பார செய்யணும் இல்லையா. முதல்லயே பார்த்தோம் குதிரைகளா ரொம்ப களைப்பாக இருந்தது. அந்த குதிரைகளை களைப்பார செய்யணும் என்ன பண்ண, முதல்ல அவர்கள் இருவர்களும் அந்த ரத்தத்தை விட்டு இறங்க வேண்டும். அதற்காக என்ன பண்றான் முதல்ல அப்படின்னாக்கா, முதல்ல தன்னுடைய மனைவியை இறக்கி விட்டு தானும் இறங்கி தேரோட்டி இருக்கான் இல்லையா, அந்த தேரோட்டி கிட்ட ஒரு கட்டளையை பிறப்பித்தான். என்னென்ன அப்படின்னாக்கா, இந்த குதிரைகளை களைப்பார செய்வாயாக அப்படிங்கிற விஷயத்தை இப்ப சொல்ல போறான். அதுக்கு என்ன பண்ண, முதல்ல ஒரு கட்டளை இட்டான். ஆதிஷ்ய யார
யந்தாரம் ஆதிஷ்ய அந்த தேரோட்டிக்கிட்ட ஒரு கட்டளை ஏற்றான். ஆதிஷ்யன் ஆக்ஞாபித்தான். என்ன ஆக்ஞாபிச்சான்? துர்யானு விஸ்ராமய, துர்யானு விஸ்ராமய, குதிரைகளை களைப்பாரச் செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யந்தாரம், யந்தாரன யாரு? தேரோட்டிய ஆதிஷ்ய ஆக்ஞாபிச்சுட்டு என்ன பண்றான் தெரியுமா? அவன் முதல்ல பத்னி, பத்னி யாரு? சுதட்சிணாவ, பத்னி மனைவியான தாம் சுதட்சிணையை ரதாத் அந்த தேரிலிருந்து அவாரோகயத் நாம கீழே இறக்கினான். ஸ்வயம் தானும் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா அவததாரச்ச தானும் குதிரையை விட்டு கீழே இறங்கினான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாத்பரியமாக கொண்ட இந்த 54வது ஸ்லோகம். பதச்சேதா அத யந்தாரம் ஆதிஷ்ய துர்யான் விஸ்ராமய இதி சஹ தாம் அவாரோகயத் பத்னீம் ரதாத் அவததார ச இதி பதச்சேதः. அன்வயः அத, அத்தன பிறகு, சஹ அந்த திலீபः துர்யானே விஸ்ராமய இதி குதிரைகளை களைப்பாரச்சை இது என்று யந்தாரம் ஆதிஷ்ய அந்த தேரோட்டிக்கு கட்டளையிட்டு தாம் பத்னி அவனது மனைவியாக இருக்கக்கூடிய சுதட்சிணாவை ரதாத் தேரிலிருந்து அவாரோகயத் இறக்கிவிட்டான் இல்லையா? ச மேலும் ஸ்வயம் அவததார தானும் இறங்கினான். இது அன்வயः பிரதிபதார்த்தः. அத ஆசிரமஸ்ய பிராப்தேஹே அனந்தரம் ஆசிரமத்தை அடைந்த பிறகு சஹ ராஜா திலீபः துர்யான் நாம அஸ்வான் குதிரைகள் அர்த்தம், விஸ்ராமய நாம விஸ்ராந்திம் காரய ஓய்வெடுக்க செய்வாயாக, இதி ஏவம் தஸ் என்று யந்தாரம், யந்தாரம் நாம சாரதிம் தேரோட்டியை, ஆதிஷ்ய ஆதிஷ்ய நாம ஆக்ஞாப்பிய கட்டளையிட்டு, தாம் தாம்னா பூர்வோக்தாம் பத்னீம் மனைவியாக இருக்கக்கூடிய சுதட்சிணாம் ரதாத் ஸ்யந்தனாத், ரதாத் ஸ்யந்தனாத் ஒரே பதம் தான், தேர் தேர்னு அர்த்தம். அந்த தேரிலிருந்து அவாரோகயத் அவதாரித்தவான் இறக்கிவிட்டான். ச ததா ச அதை போல ஸ்வயம், ஸ்வயம்னா யாரு? செல்ஃப் திலீபா. அவததார அவதீர்ணவான் தானும் இறங்கினான் என்பது பிரதிபதார்த்தா. பாவார்த்தா வசிஷ்ட வசிஷ்டாசிரமஸ்ய பிராப்தேஹே அனந்தரம் ராஜா திலீபः அஸ்வானாம் பரிஷ்ரமம் தூரீகர்த்தும் சாரதிம் ஆக்ஞாப்பிய சுதட்சிணயா சக ரதாத் அவதீர்ணவான் இது பாவார்த்தः. ஸோ இப்படியாக இன்றைய தினம் நம்ம 3 ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். ஸோ இனி வரும் காலங்கள்ல 3 ஸ்லோகங்களா பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு அவகாசம் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர்ல முடிக்கணும் இல்லையா? ஸோ டிசம்பர்ல முடிக்கணும்னா நம்ம 3 ஸ்லோகம் பிரதி வகுப்புல இது வரைக்கும் வேதாவத் கால பரியந்த 2 ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம். இதப்பறம் 3 ஸ்லோகங்களா நம்ம பார்க்க போறோம் இல்லையா? பாருங்கோ. ஸோ ஸ்லோகங்களை நீங்க பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ, அப்பதான் நமக்கு ஸ்லோகங்கள்லாம் மறக்காம இருக்கும் இல்லையா? நம்ம மறதி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், மறக்கிறது ரொம்ப சுலபம். அதனால பரிசிரமம் பார்க்காம என்னென்ன ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கோ எல்லா ஸ்லோகங்களையும் நீங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரையில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஹோம்ஒர்க்கை விடாம எழுதின்னு வாங்கோ, ஸ்லோகத்தை விடாம பாராயணம் பண்ணுங்கோ. இதே ரீதியில ஸ்லோகம், பதச்சேதம், அன்வய, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா அப்படிங்கிற ரீதியில நீங்க பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. ஸ்லோகத்தை பார்த்து எனக்கு ஹோம்ஒர்க்கை எழுதி அனுப்பிண்டே இருங்கோ. அப்ப சம்ஸ்கிருதம் நமக்கு சரளமா எழுத படிக்க வரும். ஸ்லோகங்களை நன்னா பாராயணம் பண்ண பண்ண சரளமா நம்மளால படிக்கிறதுக்கும் நமக்கு நன்னா வரும் இல்லையா? வரும். ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த வகுப்புல 3 ஸ்லோகங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, நான் கிளாரிஃபை பண்றேன். இல்லைன்னா நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். தாசன்.
புரியுறதா? சுலபமா இருக்கா? சுலபமா இருக்கு மேம். சுலபமா இருக்கு. வெரி குட். சுலபமா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்றேன். புரியுதோ இல்லையோ? கிளியரா இருக்கோ இல்லையோ? இல்ல கிளியரா சொல்றீங்க, டவுட்டே இல்ல. ஏ கிளாஸ். ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದः ಸ್ವಾಮಿ.